லைட்டாக டர்ராக தான் இருக்குது. நான் இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். மழை பெய்யும் போது இங்கே இருக்கிறது சேஃபான்னு தெரியல. நான் யூசுஃப் ஆஃப்டர் லாங் டைம் சொல்லலாம் திரும்ப ஒரு பிளாக்கு. எங்கேனா இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோர்ஃபகான்னு சொல்கிற ஒரு சிட்டிக்கு தான் போகிறோம். பட் அதுக்கு போகிறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கேருந்து துபாயிலேருந்து ஷார்ஜா போயிட்டு ஷார்ஜாவிலேருந்து திரும்ப ஒரு பஸ் எடுத்து போகணும். 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போகணும். நாங்கள் எங்களுடைய ட்ராவல் பண்ணாங்க. எப்போதும் போல் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் வீடியோ லைக் பண்ணிட்டு கண்டினியூ வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி விலாகு. நல்ல கிளைமேட்டு, மழை வர மாதிரி இருக்குது. அப்படியே குடிச்சு வந்து ட்ராவல் பண்ணுங்கள். பார்ப்போம் எப்படி இருக்கலாம். மணி இப்போ வந்து 9:30 மணி. இப்படி நம்ம போகிறதுக்கு வந்துட்டு 11:30 ஆயிரம். வாங்க போவோம். உடனே பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறியாச்சு. துபாய் பஸ்ஸு. இதோட சார்ஜஸ் வந்து 10 திரம்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 10 திரம்ஸ்னால் ஒரு 223 ரூபா 25 ரூபா 225 ரூபா வச்சுக்கணும். 23 ரூபா நினைக்கிறேன். அப்போது பார்த்துட்டு போகிறேன். கால்குலேஷன் பார்த்துட்டு போகிறேன். அப்படியே துபாய் இங்கேருந்து ஒரு 1 ஹவர் ஆகும். 9-10 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 1 ஹவர் ஆகும். முடிச்சுட்டு அடுத்த ஷார்ஜாவில் இறங்கிட்டு அடுத்த பஸ் பிடிச்சணும். அங்கே போயிட்டு பேசுகிறேன். சரியா? ஆக்சுவலி நான் துபாயில் வந்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு டபுள் டெக்கர் பஸ்ஸு. துபாய் டு ஷார்ஜா ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆர்டியோட துபாய் ஆர்டியோட பஸ்ஸு. செகண்ட் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோராக அந்த டெக்கில் இருக்கேன். இது அவ்வளோ டிராஃபிக் அது மேலே தெரியுதில்ல. நல்லா இருக்குல்ல அந்த வியூ. இப்படி பேக் சைடு காட்டுருப்பாங்க. ஹைட்டாக தெரியுதா? இது ஷார்ஜா வந்தாச்சு. ஷார்ஜா வந்து ஷார்ஜா பஸ் ஸ்டேஷன் போய் இறங்கிட்டாங்க. அடுத்த பஸ்ஸில் போக வேண்டியதான். கோர்ஃபகான் போகிற பஸ்ஸில். இது ஃப்ரெண்ட்லேருந்து மேலேருந்து இல்லை ஃப்ரண்ட் வியூ. அப்போதைக்கு கட்டினது வந்துட்டு பேக் சைடு வியூ. காலையிலே டிராஃபிக்காக இருக்குது. நல்ல மணி 10 மணி ஆகுது. நல்ல டிராஃபிக். சத்தமாக பேச முடியாது. காரணம் என்னென்னா அடுத்தவங்களுடைய பிரைவசிக்கு இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பஸ்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் ஓடுது. அடுத்த பஸ் ஸ்டாப் என்னன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த ஃப்ரெண்டில் பார்க்குற பஸ் வந்துட்டு ஷார்ஜா கவர்மெண்ட்டோட பஸ்ஸு. மேன் கோச். இப்போ நம்ம இருக்கிறது ஓல்வோ. இது நம்ம இது மேன் தான். டபுள் டெக்கர். அது மேனோடைய இன்டர்சிட்டி பஸ். ஷார்ஜாவோட மெயின் பஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்களா? ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. ரொம்ப சின்ன பஸ் ஸ்டேஷன் தான். இதுதான் ஷார்ஜா சிட்டியோட மெயின் பஸ் ஸ்டேஷன். இங்கேருந்து தான் அடுத்த ஸ்டேட்டுக்கெல்லாம் பஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. நம்ம பஸ் வந்துருச்சு நினைக்கிறேன். பே நம்பர் 4ல் கோர்ஃபான் போகிற பஸ் வந்துருச்சு. பார்ப்போம். கிளம்பியாச்சு ஷார்ஜாவிலேருந்து. பஸ்ஸோட டிக்கெட் 27 dirhams. 27னா இன்ட்டு 23 போட்டுக்கிறேன். எவ்வளோ வரும்னு தெரில எனக்கு. கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போகும். மழை வராமல் இருக்குது. இந்த மழை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லையா திருப்பி கொண்டு வந்துடுவாங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னு தெரியல. பார்ப்போம். ஏன்னா கிளைமேட் மழை வர மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அப்படியே வாங்க போவோம். ஷார்ஜாவோட பஸ்ஸு ஒரு வழியாக ஃபுஜேரா வந்துச்சு. 14 மணி ஏறி மணி இப்போ 1 மணி ஆச்சு. 2 மணி நேரத்தில் ஃபுஜேரா வந்துருக்குது. இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 30 கிலோமீட்டர் காட்டுது கோர்ஃபகான் சிட்டி. இது ஃபுஜேரா ஏர்போர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வெளியே இந்த ரன்வேல வந்துட்டு நிறைய ஏர்க்ராஃப்டெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. பார்க் வச்சுருக்காங்க. அப்படி போவோம். ரொம்ப லேட்டாக கிளம்பியாச்சு. ஒரு 6-7 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தேன். தூங்கிட்டேன். அதோட வந்துட்டு இங்கே வர்றதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். பெரிய ஃப்ளைட் ஒன்று நிற்கிது. என்ன ஃப்ளைட் தெரியல. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு 5 மணியாக கிளம்பிடுறேன். 5-5:30 கிளம்பிடுறேன். அப்போ தான் ஒரு 8 மணிக்காச்சும் துபாய் போக முடியும். பார்ப்போம். 110 கிலோமீட்டர் தான். பட் வந்துட்டு என்ன டிராஃபிக்கு. அப்புறம் இவங்க போகிறது பஸ் ஓட்டுறது 80-90லே போகிறாங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு பஸ்ஸோட ஸ்பீடு 90 தான். வெல்கம் டு கோர்ஃபகான். ஒரு வழியாக கோர்ஃபகான் சிட்டி வந்தாச்சு.
என்ன ஒரு சவால்னா, பெரிய சவால்னா, இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது. நம்ம டிரைவர் என்ன சொன்னார்னா, மழை வந்தால் டிராஃபிக் க்ளோஸ் ஆகும், ரோடு க்ளோஸ் ஆகிடும், டிராஃபிக் வண்டி போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. மழை வராமல் இருக்குன்னு இப்போ இன்னொரு 3-4 மணி நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திருப்பி நல்லபடியாக துபாய் போய் சேர முடியும். இதுதான் கோர்ஃபகான் சிட்டி. இப்படி ஃப்ரெண்டை பார்க்கலாம் தெரியும். கோர்ஃபகான் சிட்டி எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இல்லை மவுண்டைன் பேக் ட்ராப்பில் நாங்கள் ரோடை கிராஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண வீடியோவை. ரோட்லேருந்து உள்ள பிரிஞ்சு வர ரோடு வந்தாச்சு. இப்படி நடந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனால் இங்கே ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட் ஒன்று இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் சைட்டு போயிட்டு ஹாய் 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 ஹிஸ்டாரிக்கல் சைட்டு போயிட்டு அடுத்து இது பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கூப்பிட்றாரு ஒரு ஆள் வரோம். நடந்து ஒரு 10-15 நிமிஷம் நடந்து இந்த பக்கம் வந்துட்டீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆர்காலஜி சைட் ஒன்று இருக்கும், ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது இங்கே, ஓல்டஸ்ட் வில்லேஜ் இன் யூஏன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக மவுண்டைன் நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இப்போ சைடில் போட்டு ரோடு போட்டிருக்காங்க, பட் இங்கிட்டு வந்து ரோடு இப்படி தான் இருக்குது. அதுதான் சிட்டி. அங்கே இருக்குது அது மெயின் சிட்டி. கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் நடந்திருப்பேன். இப்படி உடனே வந்துட்டேன். காட்டுப்பாதையா என்னமோ ஒன்று, சோலோ ட்ராவல். லைட்டாக டர்ராக தான் இருக்குது. பார்ப்போம் பாதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மவுண்டைன் வழியாக போகிற பாதை. கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம். பாதை இருந்தால் போவோம், இல்லாட்டி திரும்பி வந்துடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செம்மையான ஃபீலிங்கு. சுற்றிலும் மலை, நடுவில் நான் மட்டும். செம்மையாக இருக்குல்ல. மேலே ரோடு போகுது, வண்டி போகிற சவுண்ட் இருக்குதா, செம்மையாக இருக்குல்ல. எப்படி இருக்குது, இதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு சோலோவாக ட்ராவல் பண்ணேன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்குன்னு ஆசைப்பட்டேன். பட் இப்போ தான் அது நிறைவேறி இருக்குது. பார்ப்போம், ஃபுல்லாக போயிட்டு வருவோமா இல்லை பாதியில் திரும்பி போயிடுவோமான்னு. இங்கே பக்கத்தில் தான் காட்டுது, 700 மீட்ரு காட்டுது. எந்த அளவுக்குன்னு தெரியல. பார்ப்போம், நடந்து பார்ப்போம் எவ்வளோ தூரம் நடக்கிறேன்னு பார்ப்போம். பக்கத்தில் தான் காட்டுது அந்த ஆர்காலஜி சைட்டு. எவ்வளோ எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல ஏரியா. ஸ்டார்டிங் நடக்காரு லைட்டாக ஒன்றும் தெரியல, பட் ஒன்றுமே இல்லை, ரோடு போயிட்டு தான் இருக்குது. பட் அந்த சைட் எங்கே இருக்குன்னு தெரியலையே. நடந்துக்கிட்டே இருக்கிறேன். 1:45 நடக்க ஆரம்பித்தேன். இப்போ மணி 2 மணி, 4 மணி தான் ஆச்சு. அந்த ஏரியாவில் வந்து மறைஞ்சிருச்சு, ரோடு வந்து பெண்டாகி மறைஞ்சிருச்சு. அப்போ இங்கே இல்லை, பக்கத்தில் எங்கேயா இருக்கேன்னா என்னென்னு பார்ப்போம். வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கார் நிற்கிது, அந்த சைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லோரும் காரில் வருவாங்க, நான் நடந்து வரேன். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிருந்துச்சு. பட் அவ்வளோ வந்தாச்சு. இது சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் விஷயம் கற்றுக்கலாம். நான் மேலே ஒரு கார் வருது தெரியுதா, அதில் தூசியை கிளப்பிட்டு வருது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போயிட்டு வந்து விட்டேன். இதுதான் அந்த சைட்டு, வாதிசின்னு சொல்லிட்டு ஆர்காலஜி சைட்டு. இதை பற்றி சொல்லணும்னா, அந்த இதில் இருக்குது, அந்த கல்லில் இருக்குது. பட் நான் அவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. இந்த கல் தெரியுது பாருங்கள், இந்த கல்லில் இருக்குது. எனக்கு தெரியுது, கண்ணில் தெரியுது, பட் கேமராவில் தெரியுமா தெரில. என்னென்னா இந்த சைட்டு வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு அந்த காலத்தில் அந்த கற்கால குகை ஓவியங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வரைஞ்சிருக்காத கேள்விப்பட்டேன். அங்கே எப்படி போகிறது தெரியல, வழி இருக்கான்னு தெரில. பார்ப்போம். போக முடியலன்னு நினைக்கிறேன், வழி இல்லை. சரி ஓகே, திரும்பிடுவோம் சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் இங்கிட்டிருந்து 2 கிலோமீட்டர் போனால் தான் அந்த இதுக்கு போக முடியும். அந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கு போகிறது கண்டிப்பாக வண்டி வேணும். இன்னொரு காரில் வந்து பார்ப்போம், ஏறி போவோம். லிஃப்ட் கேட்டு ஒரு வண்டி வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பார்ப்போம் என்னென்னு தெரில. அந்த மெயின் ரோடு போய்ட்டா பார்ப்போம், வண்டி எடுத்து போயிடலாம். இது இருக்குது, பட் ஆள் இல்லை. இந்த வாதிசி ஆர்காலஜி சைட்டில் நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ தான் வந்தது. இது யூடியூப்புக்காண்டி வரல, சொந்தமாக வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தாச்சு. திரும்பி போயிட வேண்டியதான். இதுதான் இந்த
வேலி இருக்குல்ல, இந்த வேலி தண்ணி இல்லை, பட் மழை பெஞ்ச தண்ணி வரும். பட் மழை பெய்யும்போது இங்கே இருக்கிறது சேஃபான்னு தெரில எனக்கு. நான் மவுண்டெயின் வர தண்ணி ஃபுல்லாக இங்கே தானே வரும் மழை பெஞ்சுன்னா. ஸோ பெட்டர் வந்துருக்கு இந்த இடத்துலேருந்து போகிறது. பார்ப்போம். போய்கிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த பக்கத்தில் வந்து ஆட்கள் நடமாட்டம் இருக்க தான் செய்யுது. என்னென்னா இன்றைக்கி வந்து வீக் டேஸ், இப்போ வெனஸ்டேனால வந்துட்டு அவ்வளோவா யாரும் வரல. மேபி ஈவினிங் வரலாம், இல்லாட்டி இந்த கிளைமேட் மாதிரி இருக்கனால வரல. பார்த்தீங்களா, இது டீ கப்போட கிடக்குது கீழே. ஆளுக்கு வரப்போகிற ஏரியா தான். பட் என்னென்னா இங்கே இன்றைக்கி வந்து வீக் அந்த வெனஸ்டேவாக இருக்கிறதுனால ஆளுக்கு யாரும் வரல. அது போக வந்துட்டு கிளைமேட் மாதிரியாக இருக்கிறதுனால பார்க்குறது ரொம்ப படுபயங்கரமாக இருக்குது ஏரியா. அது மவுண்டெயின்ஸ்குள்ளே செம்மையாக இருக்குது. ஃப்ரீ யாராச்சும் துபாயில் இருந்து இருக்கிறீங்கன்னா கிளம்பி வாங்க. வீக்கெண்டில் வர்றது வீக் டேஸ் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த ஏரியா அவ்வளோ அருமையாக இருக்குது. அதாவது ஃப்ரீயாக இருக்க முடியுது, அமைதியாக. துபாயில் எப்போதும் கச்சேன்னு இருந்துட்டு இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு அமைதியாக இருக்குது. பக்கத்தில் ஒரு லேபர் கேம்போட ஒன்று இருந்துச்சு, அந்த தெரியுது பாருங்க, ஒரு டேங்க்கு தெரியுது, அதெல்லாம் லேபர் கேம்ப் ஏரியா. அவங்களே இருக்கிறாங்க. மெயின் ரோடு பக்கம் வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த உள்ளே போன பகுதியில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் டர்ராச்சு. பட் நான் வந்ததுக்குமே வந்துட்டு ஒரு 4-5 வண்டிகள் பார்த்தேன், 4 வண்டி பார்த்தேன். அதில் ஒரு போலீஸ் வண்டியோட போச்சு, ஒன்றுமே கேட்கல. நான் பாட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பாட்டு போனேன், சலான்னு சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோதான், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆளுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. இது ஃபுல்லாக மலை தான். இந்த மலைக்கிட்ட தான் இருக்கிறாங்க. மலைக்கு நடுவில் இந்த கேம்ப் இருக்குது, லேபர் கேம்ப் மாதிரி தெரியுது, என்னென்னு தெரில. பார்ப்போம். அப்புறம் அடுத்து எப்படியே கோர்ஃபான் சிட்டிக்குள்ளே போயிடுமா. கோர்ஃபான் சிட்டியை பற்றி சொல்லணும்னா கோர்ஃபான் சிட்டி தான் இருக்கிறதுலையே ரொம்ப பழமையான சிட்டி. யுஏஇ ரீஜன்லேயே பழமையான சிட்டி, போர்ட் சிட்டி. இங்கே உள்ள போர்ட்டு போவோம், பீச் வந்துட்டு இந்த வெள்ளை மண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான பீச் இது. அது போக வந்துட்டு இந்த பீச், அந்த போர்ட் இருக்குல்ல, ஹார்பர் இருக்குல்ல, அது வந்துட்டு இயற்கையாக ரொம்ப அகலமான சில இடத்துல இருக்குது. பட் அது வந்துட்டு ரொம்ப டிகிங் பண்ணியிருப்பாங்க. அது டிக் பண்ணாமல் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆழ இயற்கையாகவே வந்துட்டு நேச்சுரலாகவே ஆழம் அமைஞ்ச ஒரு போர்ட் வந்துட்டு இந்த கோர்ஃபான் போர்ட். அங்கே பீச் போவோம், பீச்சில் பார்த்தா போர்ட் தெரியும். இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்கே போயிட்டு லாக கண்டினியூ பண்ணுவோம். மலைக்கு மேலே ஒரு கண்ட்ரோல் டவர் ஒன்று இருக்குது, பழைய காலத்து டவர். எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இதில் மேலே ஏறி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போவே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்போல்லாம் ரோடே இல்லாத காலத்தில் எப்படி மேலே கட்டியிருப்பாங்கன்னு திறமை தான் இல்லை. அங்கேருந்து கண்ட்ரோல் டவர்னு பார்த்தா எல்லாமே தெரியும். இவர் வந்துட்டு இங்கே ஆசாத் காஷ்மீர் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்காரு. அவருக்கு அப்படி பார்த்தேன், வழியில் பார்த்தேன், பேசினேன். அவரே சொல்லுவார் அவரை பற்றி. आप कहाँ से भाई? मैं आज़ाद कश्मीर ज़िला नीलम से हूँ। बहुत ही खूबसूरत इलाका है, बिल्कुल हमारा इंडिया का और पाकिस्तान का बॉर्डर लगता है। और जिस तरह कश्मीर खूबसूरत है, इस तरह खुरफकान भी बहुत खूबसूरत है। मैं सबको रिकमेंड करूँगा आप खुरफकान आएँ, यहाँ पे बहुत ही एंजॉय करें। वेदर बहुत अच्छा है, यहाँ के पहाड़, यहाँ का लोग, और स्पेशली आईब्रोस रेस्टोरेंट पे आप आएँ। यहाँ पे खाना बहुत अच्छा है। यहाँ पर का ग्रिल, ब्रोस, चाइनीज़ सब कुछ बहुत बेहतर है। आप एक बार आएँ तो फिर बार बार आप ज़रूर आएँगे यहाँ पे। यूसुफ भाई बहुत शुक्रिया, आपके चैनल के ज़रिए भी मैं सब लोगों को बताना चाहता हूँ। और ये यूसुफ भाई के चैनल को आप सब्सक्राइब करें, लाइक करें और कमेंट्स करें, साथ साथ वीडियो को शेयर भी कर दें। இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்துட்டு ஆக்சுவலி ஆசாத் காஷ்மீர் அங்கே பாகிஸ்தானில் வந்திருக்காரு. பாகிஸ்தானில் இது என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி இங்கேயும் இந்த கோர்ஃபான ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அப்படியே வாங்க விழாக கண்டினியூ பண்ணி பேசுவோம். அது போல் அவர் கடையை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு, ஹைப்ரோஸ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. அப்படி வர வழியெல்லாம் பார்த்து பேசினேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, அவங்க அப்படியே கண்டிப்பாக விலாக் பண்ணுவோம். ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச். बहुत शुक्रिया। கோர்ஃபான் சிட்டியுடைய மெயின் ரோடு இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் மவுண்டெயின், இந்த பக்கம் மவுண்டெயின், பீச். அவ்வளோ ரொம்ப சின்ன சிட்டி தான் இது. இப்படி பீச்சுக்கு போயிட்டு அங்கே இருந்து அப்புறம் என்ன பண்ணுறது பார்ப்போம். நல்லா இருக்குல்ல அந்த ரோடு, சூப்பராக இருக்குல்ல. இந்த மலை மேலே ஒரு இடம் இருக்குது, அல் மஜாஸ் ரெஸ்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு. மவுண்டெயினில் அந்த மவுண்டெயின் மேலே உள்ள கேம்பிங் ஏரியா மாதிரி இருக்கேன். அதுக்கு மேலே போகிறேன், கார் வேணும். அது எவ்வளோ தூரம் நடந்தாலும் வந்து அவ்வளோ பெரிய மலை இது. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் மலையில் ஏற மாதிரி இருக்கும். எத்தனை ஃபீட்டு தெரில எனக்கு, பட் ரொம்ப தூரம் அது மேலே போகிறதுக்கு காரும் தான் மேலே போகலாம். யாராச்சும் காரில் வந்தீங்கன்னா மேலே போய் கேம்பிங் பண்ணலாம். அந்த ரெஸ்டிங் ஏரியா எல்லாமே இருக்குது மேலே. இப்படி நடந்து அந்த சாப்பாடு கடையிலேருந்து சாப்பிட்டு நடந்து 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்து
கோர்ஃபகான் பீச் வந்தாச்சு. சொன்னேன்ல ஒயிட் சாண்ட் பீச்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு காட்டுறேன். இங்கே ஏதோ ஈவெண்ட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஈவெண்ட் போய் இல்லை ஈவெண்ட் இருக்கா இல்லை ஈவெண்ட் முடிஞ்சா அந்த ஏதோ ஒன்று. ரொம்ப ஆழமான கடற்கரை இந்த ரீஜன்லேயே. அதாவது கல்ஃப் ரீஜன் ரொம்ப ஆழமான கடற்கரை. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட் வந்துட்டு இயற்கையாக அமைஞ்ச போர்ட். அது உள்ளே போயிட்டு காட்டுறாங்க. இதுதான் கோர்ஃபகான் பீச், ஒயிட் சாண்ட் பீச். இவ்வளோ பெரிய கடற்கரை பார்த்தீங்களா? அது இயற்கையாக அமைஞ்ச பீச். இது எல்லா இடங்களும் கொஞ்சம் செயற்கை ஆழப்படுத்தி வைப்பாங்க. இயற்கையாக ஆழமான கடற்கரை இந்த கடற்கரை. இங்கே தூரத்தில் ஒரு ஷிப்பை வந்து ஆங்கரிங் பண்ணி நிற்சிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? அது தெரியாதுன்னு தெரியல. இந்த பக்கமும் நிறையா போர்ட்டில் வந்துட்டு இதுதான் போர்ட், அந்த கோர்ஃபகான் போர்ட்டு. ரொம்ப முக்கியமானது ட்ரேடிங், கல்ஃப் கண்ட்ரிஸோட ட்ரேடிங் தான் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க போர்ட்டையும் தான். மும்பை போர்ட்டுக்கும் இதுக்கும் வந்துட்டு அது எப்படி நேரில் ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். இங்கேருந்து இந்த பக்கம் போனோம்னா இந்தியா, இந்த போர்ட்டுக்கு பின்னாடி எப்படி போனால் அது இந்தியா வரும். மும்பை போர்ட்டு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா. இதில் இந்த பக்கம் போனோம்னா ஈரானுடைய கோஸ்டல் லைன் நினைக்கிறேன். இல்லை குளிராக இருக்குது, சரியான குளிர். தண்ணி கனியமாக வந்தால் இருக்கும் நினைக்கிறேன். மவுண்டன் நடுவில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த போர்ட்டை ஒட்டின மாதிரியே பீச். பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, தூரமாக தெரியும். அந்த மவுண்டைன் தெரியுதுல பக்கத்தில், மவுண்டனில் வச்சுருக்காங்க வாட்டர் ஃபால்ஸ். ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் தான் அது. இவ்வளோ தூரம் நடந்தது சரியாக ஒருத்தானது ஒரு வியூ. அந்த பக்கம் போய் மவுண்டைன் நடுவில் சிக்கிட்டு அப்புறம் திருப்பி இந்த பக்கம் வந்தோம். செம்ம வியூ. போர்ட்டில் ஏதோ ஒரு ஷிப்பு வந்து கிளம்ப போகுது நினைக்கிறேன். எல்லாமே கண்டெய்னர் கேரியர்ஸ், பல்க் கேரியர்ஸ் சொல்லுவாங்க, அதுதான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிறது ஒரு ஷிப்பு, பெரிய ஷிப்பு, ஒரு பல்க் கேரியர் ஆங்கரிங் பண்ணி வச்சுருக்காங்க. பீச்சை பார்த்தாச்சு, அப்படி கிளம்பி போக வேண்டியதான் அடுத்த லொக்கேஷனுக்கு. எங்கே போகிறது யோசிச்சுக்கிட்டே போவோம். ஆனால் இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ரொம்ப மோசம். 1 ஹவருக்கு ஒன்று இருக்குது இங்கேருந்து ஷார்ஜா போகிறதுக்கு. 30 மினிட்ஸ் ஒன்று தானே ஓகே, பட் 1 ஹவருக்கு ஒன்று கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எல்லா இடத்துக்கும் நடந்து தெரிய வேண்டிய இருக்குது. ஃப்ரீக்காக மூவ் ஆக முடியல. பஸ்ஸு கண்டினியூவாக இருந்தால் ஓகே, பஸ்ஸு தான் பிரச்சனையே. பார்ப்போம் அடுத்த பஸ். இப்போது மணி 3:45, அது 4:05 ஒரு பஸ் இங்கேருந்து சாரதா கிளம்பும். அதில் போனால் பார்ப்போம். அது கடையில் போகிற ஏதாச்சும் பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு வேணாம். இப்போ கிளம்பி துபாய் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கேன் ஷார்ஜா பஸ் ஸ்டேஷனை தேடி. கோர்ஃபகானில் இருக்க ஷார்ஜா பஸ் ஸ்டேஷன் தேடி எங்கே இருக்குன்னு கேட்போம். ஸோ அப்படியே நடந்து போமா, நடந்து போய் ஷார்ஜா பஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சி ஷார்ஜாக்கு ஒரு வழியாக கேட்டு ஷார்ஜா பஸ் ஸ்டாப்பை பிடிச்சாச்சு. கோர்ஃபகானில் உள்ள பஸ் ஸ்டாப் இந்த மலைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தெரியுதா? இதாக இருக்குது பஸ் ஸ்டாப். ஷார்ஜா பஸ் ஸ்டாப். இங்கேருந்து நேராக ஷார்ஜா போ பஸ் இருக்குது, ஃபுஜரா போகிறதும் பஸ் இருக்குது. பார்ப்போம் 3 மணி நேரம் பார்ப்போம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பஸ் ஸ்டாப், ஷார்ஜா பஸ் ஸ்டாப். அது 116 போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க பஸ் நம்பர் 116. ஒரே ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருக்குது சார் இங்கே கோர்ஃபகானில். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன். இப்போ நட இப்படியும் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் 15,000 ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன். ஓகே, ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுவோம். 2 பிளான் இருக்குது. இங்கேருந்து ஃபுஜரா போய்ட்டு அங்கேருந்து பஸ் மாதிரி துபாய் போகிறது, இல்லாட்டி வந்துட்டு இந்த பஸ்லேயே ஷார்ஜா போய்ட்டு ஷார்ஜாவில் போய் துபாய் பஸ்ஸை பிடிச்சி போகிறது. பார்ப்போம் என்னென்ன பஸ்ஸில் ஏறிட்டு. பஸ் வந்துருச்சு, முடிவு பண்ணுவோம். பஸ் வந்துருச்சு, பஸ்ஸில் ஏறியாச்சு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ ஷார்ஜா டிக்கெட் இருந்துச்சு, ஃபுஜரா போயிட்டு பஸ்ஸு மாறி போகிறதுக்கு சிரமமானு சொல்லிட்டு ஷார்ஜா போய் டிக்கெட் எடுத்தாச்சு டேரெக்டாக. 27 திரஹம்ஸ் எவ்வளோ வருதுன்னு எரிங்க கால்குலேட்டர் பண்ணி பார்த்து சொல்கிறேன். நம்ம தான் மேக்ஸில் வீட்டில் கரெக்டாக வராங்க.
இல்லை 200 கிலோமீட்டர் போகிறதுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க பார்த்துக்கலாம். அதனால் இங்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி சில கண்ட்ரீஸில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் சுற்றுலா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அது காரில் போய்ட்டு வந்துடலாம், அதே காசு போட்டு பெட்ரோல் போட்டு